சிவ வழிபாட்டில் ஏன் குங்குமம் வழங்கப்படுவது கிடையாது தெரியுமா? சிவ வழிபாட்டில் தாழம்பூ, துளசி, குங்குமம், மஞ்சள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது என சொல்லப்படுகிறது. இவற்றை பயன்படுத்துவதால் சிவனின் கோபத்திற்கு ஆளாக வேண்டி இருக்கும். எதற்காக சிவ வழிபாட்டில் குங்குமம், மஞ்சள் பயன்படுத்துவது கிடையாது தெரியுமா? சிவபெருமானின் ஆசீர்வாதம் நிலைத்திருக்க சில குறிப்பிட்ட பொருட்களை மட்டுமே சிவ வழிபாட்டில் வழங்க வேண்டும் என்பது நம்பிக்கை. சிவ வழிபாட்டில் முக்கியமாக சந்தனம், வில்வ இலை மற்றும் பச்சரிசி, திருநீறு ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன. சிவன் கோவில்களில் திருநீறு மட்டுமே பிரதான அபிஷேக பொருளாகவும் பிரசாதமாகவும் வழங்கப்படுகிறது. ஆனால் மஞ்சள், குங்குமம் வழங்கப்படாது. சிவ அபிஷேகத்திலும் இவற்றை பயன்படுத்த மாட்டார்கள். அம்பிகைக்கான வழிபாட்டிலும் அபிஷேகத்திலும் மட்டுமே இவை பயன்படுத்தப்படும். குங்குமம் அழகின் அடையாளமாக கருதப்படுகிறது. மேலும் நல்ல அதிர்ஷ்டத்தை தருகிறது. குங்குமத்தை திருமணமான பெண்கள் பயன்படுத்துகிறார்கள். குங்குமம் பெண்பால் என்று கருதப்படுகிறது. சிவபெருமான் முற்றும் துறந்தவராக கருதப்படுகிறார். எனவே குங்குமம் சிவ வழிபாட்டில் வழங்கப்படுவதில்லை. குங்குமம் என்பது மஞ்சளில் இருந்து தயாரிக்கப்படும் பொருளாகும். சிவலிங்கத்தின் மீது மஞ்சள் அர்ச்சனை செய்தால் சிவனை வழிபட்ட பலன் கிடைக்காது என்றும் சிவன் கோபம் அடையலாம் என்றும் நம்பப்படுகிறது. மஞ்சள் சிவனுக்கு உகந்தது இல்லை என்பது நம்பிக்கை. மந்திரமாவது நீரு என்று திருஞான சம்பந்தர் போற்றி பாடிய விபூதியை பசுவின் சாணம் மற்றும் பசு நெய், மூலிகை பொருட்கள் ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்படுகின்றன. மிகவும் கடின முயற்சிகளை மேற்கொண்டாலுமே மிக குறைந்த அளவிலான முதல் தரமான தூய விபூதியை தான் தயாரிக்க இயலும். தானாக முழு விருப்பத்துடன் திருநீற்றை நெற்றியில் அணிந்து கொண்டு சிவனை வழிபட வேண்டும். சிவ வழிபாட்டில் குங்குமம் தடை செய்யப்பட்டாலும் மறுபுறம் அன்னை பார்வதிக்கு குங்குமம் கண்டிப்பாக அளிக்கப்படுகிறது. இப்படி செய்வதால் அன்னையின் அருளும் சிவபெருமானின் அருளும் கிடைக்கும். ஏனென்றால் பார்வதி தேவி சிவனின் பாதியாக இருப்பதாலும் பார்வதி தேவிக்கு பிடித்தமான பொருள் குங்குமம் என்பதாலும் பரிபூர்ண அருள் கிட்டும். சிவனின் சொத்தாக கருதப்படும் திருநீற்றை கோவிலில் வாங்கியதும் நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டும். கண்ட இடத்தில் போடக்கூடாது. தினமும் சிவனின் சொத்தாகிய திருநீற்றை அணிந்து வந்தால் நாமும் நம் குலமும் சிறந்து விளங்கி மறுபிறவி இல்லாத நிலையை அடையலாம். அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.